Hi friends, இப்போ நாம ஒரு unboxing வீடியோ தான் பார்க்க போறோம். நம்மளோட ப்ரொஃபஷனல் டெய்லரிங் கோர்ஸ் ஸ்டூடெண்ட் பிரதீபா சிஸ்டர் சென்னையில இருந்து நம்ம கிட்ட பேட்ச் செகண்ட்ல கோர்ஸ் பண்ணாங்க. அவங்க நம்மளோட ஃபுல் கோர்ஸும் லேர்ன் பண்ணி நம்ம கிளாஸ்ல என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்தோமோ அது ஃபுல்லாவுமே பேட்டர்ன் மேக்கிங் மெத்தட்ல ப்ரொஃபஷ்னலாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்மளோட சர்டிஃபிகேட் ப்ராசஸ்க்காக அவங்க ஒர்க் பண்ணதுலேருந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கொரியர் பண்ணுங்கள், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு மார்க் ஷீட் கொடுக்கறதுனால கொரியர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கொரியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். சூப்பராக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸஸ்மே நம்ம ஒன் பை ஒன் எடுத்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேண்ட் செக்ஷன். பேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேண்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பேசிக் சல்வார், அதாவது ரோப் போட்டு எப்படி நம்ம ஒரு பேசிக் சல்வார் டிசைன் பண்ணுறது. ஸோ பேசிக் சல்வார். தென் அதுக்கப்புறமா பட்டியாலா பேண்ட். நம்ம ப்ளீட்ஸ் எல்லாமே ஃபார்முலா பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணி எப்படி பட்டியாலா பேண்ட் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கான்செப்டில் அழகாக எலாஸ்டிக் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவுமே ஹெவி ஃப்ளாஷ் வர்ற மாதிரி பட்டியாலா பேண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு அஃப்கானி பேண்ட். ஸோ அஃப்கானி பேண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு வெயிஸ்ட் பார்ட்லேயும் ப்ளீட்ஸ் வரும், கீழே பாட்டம் லெக் போர்ஷன்லையும், அதாவது ஆங்கிள் மார்க் பண்ணுறோம்ல, ஸோ இந்த ஆங்கிள் ஏரியாலையும் நமக்கு ப்ளீட்ஸ் வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் பேட்டர்னில் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி க்ராச்சோட ஹைட்டு க்ராச்சோட விட்த்து எல்லாமே மார்க் பண்ணி நீட்டாக இதுவும் எலாஸ்டிக் வச்சு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எலாஸ்டிக்கோட ஃபினிஷிங்மே பார்த்திங்கன்னா அந்த திருக்கல், அதாவது நமக்கு ரிங்கிள்ஸாக ஃபார்ம் ஆகும்ல, ஸோ அந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக சூப்பராக கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பேண்ட் சராரா பேண்ட். ஸோ சராரா பேண்ட் அப்படின்னாலே யூஸ்வலாக நம்ம லைனிங் கொடுக்காம தான் டிசைன் பண்ணுவோம். பட் ஆனால் சராரா பேண்ட்டுக்கு லைனிங் கொடுத்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுமே சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பேட்டர்னில் பாருங்கள் அழகாக கேதர்ஸ் ஃபார்ம் பண்ணி நீட்டாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாலோசோ பேண்ட். ஸோ பாலோசோ பேண்ட்லேயே ஸ்ட்ரைட் பாலோசோ இருக்குது, சர்க்குலர் பாலோசோ இருக்குது. அதில் சர்க்குலர் டைப்பில் பாலோசோ பேண்ட் எப்படி டிசைன் பண்ணுறது, வெயிஸ்ட் பேண்ட் எப்படி நம்ம எலாஸ்டிக் இல்லாமல் ஜஸ்ட்டு கேன்வாஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வெயிஸ்ட் பேண்ட் ஃபினிஷ் பண்ணுறது, ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறது, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி சூப்பராக ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேண்ட் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தென் நெக்ஸ்ட்டு குர்த்தி மாடல்ஸ் பார்க்கலாம். ஸோ குர்த்திலையுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குர்த்தி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பேசிக் குர்த்தி, அதாவது ஒரு ஸ்ட்ரைட் கட் குர்த்தி எப்படி நம்ம லைனிங் அட்டாச்மெண்ட்டோட எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பேட்டர்னில் ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் பேட்டர்ன் போட்டு ஒரு பேசிக் குர்த்தி பானெக் வச்சு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக ஒரு ஷார்ட் ஸ்லீவ் வச்சு ஃபஸ்ட்டு குர்த்தி சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பேட்டர்னில் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு ஓப்பன் கொடுக்குறது எவ்வளோ ஹைட்டில் கொடுக்கணும், இந்த மாதிரியான சின்ன சின்ன சிம்பிளான ஒர்க்காக இருந்தாலும் அதையும் அழகாக அந்த பேட்டர்னில் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நம்ம மார்க் பண்ணுறது, எங்கே சீம் அலவன்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணணும், எங்கே ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணணும், அந்த பேசிக் கான்செப்ட் எல்லாமே கிளியராக நோட் பண்ணி அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பேசிக் குர்த்தி பார்த்தோம். அடுத்தது அங்க்ரஹா குர்த்தி. ஸோ அங்க்ரஹா பேட்டர்ன் அப்படின்னு சொன்னாலே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பீஸ் போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம். அங்க்ரஹா பேட்டர்ன் மேலே நமக்கு யோக் பார்ட்டுக்கு அங்க்ரஹா பேட்டர்ன் கொடுத்துட்டு கீழே ஸ்கர்ட் போர்ஷனுக்கு பீஸ் பேனல், அதாவது வெர்டிக்கலாக இப்படி பீஸ் போட்டு டிசைன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பேட்டர்னில் பாட்டம் ஃபுல்லாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ் பாருங்க அழகாக பஃப் ஸ்லீவ், டபுள் பஃப், அதாவது நம்ம ஆர்ம் ஹோல் பக்கம் இருக்கலாம் அங்கேயும் பஃப் கொடுத்து கீழ்ப்பக்கம் பாட்டம்லேயும் பஃப் கொடுத்து சூப்பராக டபுள் பஃப் ஸ்லீவ் கொடுத்து டிசைன் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. லேஸ் அட்டாச்மெண்ட் கூட கொடுத்து அந்த டபுள் கலர் வேரியண்ட்டை அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுற மாதிரி லேஸ் கூட கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த குர்த்தி மாடல் பார்க்கலாம். இது காலர் நெக் குர்த்தி. ஸோ காலர் குர்த்தி வித் கீழே லேயர்ஸ் போட்டு டிசைன் பண்ணுறது. காலர் நெக் குர்த்தி பாட்டமில் லேயராக ஒரு 3 லேயர்ஸ் போட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் பாருங்கள் நெக்குக்கு
வி நெக் கொடுத்து இதில் சிம்பிளாக ஒரு ஆரி டிசைனுமே போட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. தென் ஸ்லீவ் ஆல்சோ சிங்கிள் பஃப் ஸ்லீவ், அதாவது டாப்பில் மட்டும் பஃப் இருக்கிற மாதிரி கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஆலியா கட் குர்த்தி சூப்பராக அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 3/4 ஸ்லீவ் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு மேக்ஸி பார்க்கலாம். மேக்ஸி ப்ளீட்டட் மேக்ஸி வித் ஓவர் கோட்டோட டிசைன் பண்ணுறது. ஸோ மேக்ஸின்னு சொல்லும்போது நமக்கு ஓல்டு சாரீஸ், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாரீலேருந்து எப்படி அதை ஒரு லாங் மேக்ஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, இந்த ப்ளீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் மெயின். ஸோ இந்த ப்ளீட் அரேஞ்ச்மெண்ட்கான ஃபார்முலா, நம்ம ப்ளீட்டோட சைஸ் என்ன எடுக்கிறோம், அதுக்கு ப்ளீட் இன்டேக்கன் என்ன கொடுக்கணும், இந்த மாதிரியான பேசிக் ஃபார்முலா மெத்தடில் வேஸ்ட் பேண்ட், நம்மளோட வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ வருதோ அதுக்கு கரெக்டான இன்டேக்கன் கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுற மெத்தட். தென் எப்படி நீட்டாக அயனிங் பண்ணுறது, அயனிங் பண்ணி எப்படி நம்ம யோக் பார்ட்டையும் நம்மளோட ஸ்கர்ட் பார்ட்டையும் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளோட மேக்ஸி கிளாஸில் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கான்செப்டில் அழகாக அவங்க சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பார்டர் எஃபெக்டோட சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸி ஸ்லீவ்லெஸ்ஸாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஓவர் கோட் டிசைன் பண்ணுறது. ஸோ அந்த ஓவர் கோட் பாருங்கள், சாரியோட பல்லு பார்ட்டை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ப்ளீட்டட் மேக்ஸி. தென் நெக்ஸ்ட்டு சர்க்குலர் மேக்ஸி. ஸோ சர்க்குலர் அப்படின்னு சொல்லும்போது ஹாஃப் சர்க்குலர், ஃபுல் சர்க்குலர், டபுள் சர்க்குலர், இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்க்குலர் டிசைன் பண்ணலாம். பட் மேக்ஸின்னு சொல்லும்போது நம்ம அது டபுள் சர்க்குலர்லேயும் போடலாம், ஃபுல் சர்க்குலர்லேயும் போடலாம். ஓகே, ஸோ இப்போது ஃபுல் சர்க்குலர் பேட்டர்னில் ஒரு மேக்ஸி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், லாங் ஹேண்ட் கொடுத்து சூப்பராக, பின்னாடி ஒரு பாட் நெக், பேக் சைட் பாட் நெக் கொடுத்து ஃப்ரண்ட்டுக்கு போட் நெக் கொடுத்து, அதாவது நமக்கு பேக் நெக்கோட டெப்த்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஆர் ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஷோல்டரில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இந்த ஷோல்டர் நெக் தியரி கான்செப்ட் எல்லாமே கிளியராக அப்ளை பண்ணி இந்த ஆம்ஹோல் பகுதியில் ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் எப்படி நம்ம ஒரு குர்த்தி டிசைன் பண்ணுறது, அதுக்கான பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பேட்டர்னில் சூப்பராக ஒரு மேக்ஸி டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ். ஸோ கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ்லேயுமே கிட்ஸுக்கான காட்டன் ஃப்ராக், பட்டு பாவாடை சட்டை, இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் சொல்லி கொடுத்துருந்தோம். அவங்க சாம்பிளுக்கு 2 ட்ரெஸ் மட்டும் கொரியர் அனுப்பியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா சிம்பிளான ஒரு காட்டன் ஃப்ராக், இந்த மாதிரி லேயர் மாடலில் டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு காட்டன் ஃப்ராக். அதுக்கப்புறம் அம்பர்லா கட்டு, அதாவது நம்ம சர்க்குலர் டைப்பில் போடுவோம்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்கர்ட் எப்படி டிசைன் பண்ணுறது, எலாஸ்டிக் யூஸ் பண்ணி எப்படி அழகாக சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கர்ட் டிசைன் பண்ணுறது, அதுக்கு மேட்சிங்காக ஒரு சின்னதாக ஒரு க்ராப் டாப், அதாவது ஒரு சின்ன டாப்ஸ் டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி பட்டு பாவாடை சட்டை, இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அது எல்லாமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஜீன் டாப்புக்கு வியர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன டாப்ஸ், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ்லேயுமே பெல் ஸ்லீவ் எப்படி கொடுத்து டிசைன் பண்ணுறது, இந்த கான்செப்ட்டும் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பேட்டர்னில் அழகாக ஒரு ஜீனுக்கு ஒரு சூப்பரான ஒரு டாப்ஸ்மே டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ப்ளவுஸ் ஒர்க் பார்த்துடலாம். ஸோ ப்ளவுஸில் ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளவுஸ் நமக்கு கொரியரில் அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் 3 டாட் ப்ளவுஸ், அதாவது ப்ராக்கெட் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த 3 டாட் ப்ளவுஸ். தென் நெக்ஸ்ட்டு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்லேயே பேக் ஓப்பன் கொடுத்து எப்படி டிசைன் பண்ணுறது. 3 டாட் ப்ளவுஸில் நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் பேக் ஓப்பன் கொடுத்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் ஸ்லீவ்லேயுமே பாருங்கள், இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் கொடுத்து அதில் கட் கொடுத்து எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதுமே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கான்செப்டில் அழகாக பேக் நெக், போட் நெக் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு கட்டோரி ப்ளவுசஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த கப் பாயிண்ட் நம்ம எப்படி கட்டோரி பேட்டர்னில் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேசிக் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வரைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு டிப்ஸுமே, அதாவது நம்ம ப்ளவுஸ் அப்படின்னு சொன்னாலே மோஸ்ட்லி எல்லாருக்குமே அந்த டாட் பாயிண்டில் மிஸ்டேக் வரும். இந்த நெக்கு போர்ஷன், ஷோல்டர் என்ன ஆகும், இப்படி ஃபால் ஆகி கீழே விலகி வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷோல்டர் ஃபாலிங் ப்ராப்ளம், ஆர்ம் ஹோலில் ரிங்கிள்ஸ் வர்றது, ப்ளவுஸ் நம்ம இப்படி கையை தூக்குறோம் அப்படின்னா ப்ளவுஸ் மேலே ஏறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் வராமல் எப்படி ப்ராப்பரான ஒரு ஃபிட்டிங்கோட சேர்த்து, ஒரு ப்ராப்பர் ஃபிட்டிங்கோட எப்படி நம்ம ஒரு ப்ளவுஸ் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஃபாலோ பண்ணி சூப்பராக அவங்க ப்ளவுசஸ்மே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பிரதிபா சிஸ்டர், உங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக, கிட்ஸ் கார்மெண்ட்டாக இருக்கட்டும், மேக்ஸியாக இருக்கட்டும், சுடிதார் பேண்ட்டாக இருக்கட்டும், டாப்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வெஸ்டர்ன் டாப் டிசைன் பண்ணது, சர்க்குலர் மேக்ஸி, நைஃப் ப்ளீட்டட் மேக்ஸி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு நம்மளோட ஜினி அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்.
இப்போ நாம் பார்த்த ஒர்க் எல்லாமே நம்மளோட பிரதிபா சிஸ்டர் சென்னையிலேருந்து நம்மக்கிட்ட டெய்லரிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி 2 கோர்ஸும் நம்மக்கிட்ட தான் ஆன்லைனில் பண்ணாங்க. ஸோ 2 கோர்ஸும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஃபினிஷ் பண்ணி சர்டிஃபிகேட் ஆரிக்கு ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. டெய்லரிங்க்கு இப்போ நம்ம ஒர்க்ஸ் எல்லாமே செக் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இனி இந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி மார்க் ஷீட்டோட நம்ம சர்டிஃபிகேட் இனி ப்ரொவைட் பண்ண போகிறோம். நம்மளோட அகாடமியில் டெய்லரிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரிக்கு ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா? நம்மளோட கிளாஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.